ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பேசிக் டூல்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா கட்டர். இது வந்து த்ரெட் கட்டர், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். நம்ம கை வந்து இந்த இடத்துலையும் பற்றக்கூடாது, அப்புறம் இந்த இடத்துலையும் பற்றக்கூடாது. அதனால் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட் கட் பண்ண மட்டும் இதை யூஸ் பண்ணணும். அப்புறம் இது வந்து பேப்பர் கட்டிங் சிசர். ஒரு 60 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது வந்து 15-20 அந்த ரேஞ்சிலே கிடைக்கும். இது 60 70 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இது வந்து பார்த்தோம்னா 250. இதோட ப்ரைஸ் 250. இதுதான் நமக்கு வந்து கிளாத்து வெட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிசர். இதில் கிளாத் வெட்டுறோம் அப்படின்னா கிளாத் மட்டும்தான் வெட்டணுமே தவிர வேறு பேப்பர் எதுவுமே ஏதாச்சும் வெட்டிடக்கூடாது. அப்படி வெட்டிட்டோம்னா இந்த சிசரோட ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிரும். இது வந்து கிங்சன் பிராண்டு. நம்பர் பார்த்தீங்கன்னா 9. நீங்கள் இதை வாங்க போகிறீங்க அப்படின்னா 10 வாங்குங்க. இதோட கொஞ்சம் நீளமாக இருக்கும். இதுவும் ஓகே தான், 10 வாங்கினாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இது வாங்கிக்கோங்க. நான் 250 இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது நீங்கள் ஓகே அப்படின்னா இது வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதிலே கிளாத் வந்து இதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. எதனால நம்ம வந்து கிளாத் கட்டிங்க்கு வந்து அந்த ஸ்டீலை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, அதை வெட்டும்போது நமக்கு வந்து இந்த கட்டிங் நல்லா நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதை வச்சு வெட்டும்போது பிசுறு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது பேப்பருக்கு மட்டும்தான் செட் ஆகுமே தவிர கிளாத்துக்கு செட் ஆகாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஒரு அமௌண்ட் இதை ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது இதில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 3 ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நூல் நம்ம 5 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு இன்னொரு ப்ளவுஸில் பாதி ப்ளவுஸ் வரைக்கும் தைச்சி முடிக்க முடியும். அதுவே நம்ம வந்து அதிலே கொஞ்சம் பெருசு, வர்த்மன் பிராண்டு தான், பட் அதில் கொஞ்சம் பெருசு அப்படிங்கும்போது நம்ம இதில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் நூலை வேஸ்ட் பண்ணாமல் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 ப்ளவுஸ் வரைக்கும் நீங்கள் இதில் தைக்க முடியும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 12 ரூபா தான். ஸோ எப்படி ப்ராஃபிட் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த த்ரெட் தான் நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த த்ரெட்டே வாங்குங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் தான் நான் வந்து இந்த த்ரெட்டு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி செட்டாக ஒரு யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒயிட் கலர் த்ரெட்டு, நேவி ப்ளூ கலர் அதெல்லாம் இந்த மாதிரி வாங்கும்போது எனக்கு செலவு வந்து ரொம்ப மிச்சம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த த்ரெட்டே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. மீஷோவில் வந்து நான் இது ரொம்ப கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த த்ரெட்டு வாங்கினேன். த்ரெட்டு ஓகே தான், பட் வந்து என்னென்னா இதில் ஒரு ப்ளவுஸ் கூட ஃபுல்லாக தைக்க முடியல. ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிறதுக்குள்ளே இதோட நூல் வந்து காலியாக போயிடுது. த்ரெட்டு ஓகே தான், வர்தமான் கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் திக்காக இருக்குது த்ரெட்டு. அது ஒன்று தான், மற்றபடி த்ரெட்டு ஓகே தான். பட் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வர்தமன் பிராண்டு மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த பிராண்ட்லேயே நீங்கள் நூல் வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா இன்ச் டேப்பை பொறுத்த மட்டும் இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வாங்கி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணலை. எப்போவுமே ஒரு 2 இன்ச் டேப் வந்து நம்மகிட்ட இருக்கிறது நல்லது. நான் வந்து மொத்தம் 3 இன்ச் டேப் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து பேக்கில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ இந்த இன்ச் டேப் பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இன்ச் டேப்பு இப்படி தான் இருக்கும். நம்ம பாடியில் மெஷர் பண்ணுவோம்ல, இப்போது ஸ்லீவோட கையோட நீளம் வந்து எவ்வளோ, ஒருத்தங்களுக்கு கையோட நீளம் அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் இன்ச்சஸ் கணக்கு. 5 இன்ச்சு கையோட நீளம், கையோட சுற்றளவு ஒரு 11 இன்ச்சு அப்படின்னா நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் பின்னாலேயும் நமக்கு வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டர் கணக்கு. இது பார்த்தீங்கன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணி சென்டிமீட்டர் அதிலே போட்டிருப்பாங்க. இதில் எங்கே 100 வருதோ அந்த இடம் தான் நமக்கு வந்து 1 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இருக்கா 100 சென்டிமீட்டர். ஒரு நிமிஷம். ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு
100 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போது இதில் வந்து நம்ம ப்ளவுஸோட மெட்டீரியல் வந்து ஒரு மீட்டர் இருக்கா அப்படிங்கிறது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இந்த 100 இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். 100 வரைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இப்போ மெஷர் பண்ணலாம். இப்படி தான் மெஷர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது எத்தனை வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80, கரெக்டாக 80 வரைக்கும் இருக்குது. ஸோ 100 சென்டிமீட்டர் இல்லை, 80 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இதுதான் நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 80 பாயிண்ட் இருக்குது, 90 பாயிண்ட் இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது இதுதான் 80 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இது வந்து எந்த சைடு நம்ம இது இன்ச்சு டேப் வச்சு அளக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது வந்து நம்ம போக போக இருக்கிற கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம டூல்ஸ் மட்டும் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த இன்ச்சு டேப் வந்து உங்களுக்கு எப்படி அளக்கணும் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுட்டு அப்படின்னா ஓகே, புரியலை அப்படின்னா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இது இந்த சைடு இதான் வந்து நமக்கு வந்து இன்ச்சு. இது 1 இன்ச்சு, இது 2 இன்ச்சு, இது 3 இன்ச்சு, 1 2 2க்கும் நடுவில் இருக்கிறது வந்து 1.5 இன்ச்சு, 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிறது வந்து 2.5 இன்ச்சு. ஸோ அதுதான் கணக்கு. சரிங்களா? இப்படி தான் பார்க்கணும். 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 2 2.5, 3 3.5, 4 4.5. சாரி வீடியோவில் கவர் ஆகலை. 1 1.5, 2 2.5, 3 3.5, 4 4.5. இதே முக்கால் அப்படின்னா 4.75, 5.75 அந்த மாதிரி கணக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா 5க்கும் 6க்கும் நடுவில் இருக்கிறது 5.75. சாரி, 5க்கும் 6க்கும் நடுவில் இருக்கிறது வந்து 5.5 இன்ச்சு. அந்த 5.5க்கும் 6க்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாயிண்ட் இதுதான் 5.75. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 5 6 2க்கும் நடுவில் இருக்கிறது 5.5 இன்ச்சு. அதுவே இந்த 5.5க்கும் 6க்கும் நடுவில் இருக்கிறது வந்து நடுவில் இந்த பாயிண்ட்டு இது வந்து 5.75. அதுவே 1/4 இன்ச்சு 5.25 என்ன பண்ணுவீங்க? 5க்கும் 5.5க்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைன் தான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.25. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இதுக்கப்புறம் வர கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா சாக் பீஸ். இதை வந்து டெய்லர் சாக்குன்னு சொல்லுவோம். என்கிட்ட இப்போதைக்கு இதுதான் இருக்குது. இது வந்து ஃபுல் சாக் பீஸாகவே இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஷேப்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும். நான் அடுத்து பாக்ஸாக வாங்குவேன், அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவில் அதை நான் காட்டுறேன். இது இல்லாத பட்சத்தில் நான் வந்து இந்த பென்சில் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இது எப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு கிளாத்தில் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இந்த கிளாத் எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தில் இதுதான் இப்படி தான் இதை லைட்டாக அப்படி யூஸ் பண்ணாலே போதும். நமக்கு லைன்ஸு அப்புறம் இந்த வளைவு நெக் பீஸ்க்கு எல்லாமே நம்ம வரைகிறதுக்கு ஃபுல்லாகவே இது நல்லா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் வேறு மாதிரி வரைஞ்சி காட்டுறேன். ஒரு நெக்கே வரைஞ்சி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம நெக்கு வரைஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கேல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்கேல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்கேல் கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உடன் ஸ்கேல் கூட வாங்கிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். உடன் ஸ்கேல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்ணாடி ஸ்கேல் அதெல்லாம் கூட வாங்கிக்கலாம். ஆனால் ஸ்கேல் ஒரு ஸ்கேல் கண்டிப்பாக வேணும்.
லென்த்தியாக ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதில் ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து இந்த டெய்லர் சாக்கை வச்சு வரைஞ்சிருக்கேன். ஒரு நிமிஷம், நம்ம இதை இப்படி வரைஞ்சிக்கலாம். நெக்கு ஆக்சுவலி நம்ம நெக்கு இப்படி தான் கட் பண்ணுவோம். இந்த பீஸ் வேண்டாம், சரிங்களா? ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு நெக்கு வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்கேல் தேவைப்படும், டெய்லர் சாக் தேவைப்படும், அப்புறம் ஒரு சிடி தேவைப்படும். என்கிட்ட சிடி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. இது வந்து ஒரு கார்டு, அதே மாதிரி இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால நான் இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கார்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த சிடி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நெக் வரைகிறதுக்கு, அப்புறம் ஆம் ஹோல் வரைகிறதுக்குலாம் நமக்கு சிடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையால் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த வளைவு கிடைக்காது. அதனால தான் நம்ம சிடி யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீம் ரீப்பர். இதுதான். இது எதுக்குன்னா நமக்கு நூல் பிரிக்கிறதுக்கு, சரிங்களா? நூல் பிரிக்கிறதுக்காக நம்ம வந்து தப்பாக தைச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இதுதான் ரொம்ப தேவைப்படும். நான் இது போக இன்னும் 2 வேறு வச்சுருக்கேன், இந்த மாதிரி வச்சுருக்கேன், சரிங்களா? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 15, 20, 25 அந்த ரேஞ்சில் சைஸை பொறுத்து மாறும், அவ்வளோதான். என்னென்னா இந்த இதில் வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து நமக்கு ஒரு பிளேடு இருக்கும். இந்த பிளேடை வச்சு நம்ம வந்து நூலை கட் பண்ணுவோம். நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு நல்லா கிளியராக தெரியுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இது பாபின், இது பாபின் கேஸ், சரிங்களா? இதில் தான் நம்ம நூல் சுற்றி இதில் போட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து இதில் எப்படி நூல் சுற்றணும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். பாபின் கேஸ் வந்து பாபின் ஒரு 2 கேஸ் வந்து ஒரு இதில் ஒரு 2 எண்ணம் வச்சுக்கோங்க. பாபின் மட்டும் கொஞ்சம் நிறைய வேணும். ஏன்னா நமக்கு நிறைய கிளாத்தை வந்து நமக்கு தைக்க வருது அப்படிங்கும்போது நமக்கு வந்து நிறைய பாபின் தேவைப்படும். இதில் ஒயிட் கலர் நூல் சுற்றி வச்சுருக்கேன், இதில் ப்ளூ கலர். இது வந்து நமக்கு நிறைய இருக்கணும், அப்படின்னா தான் அவசரத்துக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட முடியும். ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தையல் ஊசி. இதுதான் கை தையல் ஊசி. இது வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் நான் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊசிலாம் நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, அப்புறம் இது சின்னதாக இருக்கிறது. இந்த மாதிரி கைத்தையல் ஊசியும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் வந்து நம்ம ஹூக்கு தைக்கிறதுக்கு முன்னால் இதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஹூக்கை வந்து நம்ம வைப்போம். அது நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹூக்ஸ் அண்ட் லூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸில் வந்து நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால் கைத்தையல் ஊசியும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூக்கு வந்து பொதுவாகவே நமக்கு வந்து ப்ளவுஸுக்கு தேவைப்படும், உங்களுக்கே தெரியும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஒரு பாக்கெட்டில் இருக்கும் ரூ. 5 ரூ. 8 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குண்டூசி. இப்போ இந்த மாதிரி கலர் கலராக இதில் சுற்றி குண்டூசியாக வச்சுருப்பாங்க. அது ரூ. 25. நான் அதெல்லாம் எடுத்து தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ குண்டூசி நமக்கு தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 கிளாத் இருக்குது அப்படின்னா, இப்போ தைக்க போகிறோம், இந்த கிளாத்து தான் நம்ம தைக்க போகிறோம்னு வச்சுக்கலாம். இப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு குண்டூசியை எடுத்து இதில் எப்படி பண்ணி கட் பண்ணும்போது தான் நம்ம கட் பண்ணும்போதும் யூஸ் பண்ணுவோம், தைக்கும்போதும் யூஸ் பண்ணுவோம். குண்டூசி கண்டிப்பாக வேணும். ஸோ இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. துணி வந்து அசையாமல் இருக்கும். மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம குண்டூசி இப்படி பின் பண்ணிக்கிடுவோம். சரிங்களா? ஸோ இதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கோங்க. அப்புறம் மிஷின் ஊசியை பொறுத்த மட்டுக்கும் நம்ம என்ன பிராண்ட் வந்து நம்ம என்ன மிஷின் வச்சுருக்கோமோ அதை போய் கடையில் வந்து நான் இந்த மிஷின் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். அவங்களே அந்த மிஷினுக்கு ஏற்ற ஊசி எது அப்படிங்கிறத அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ மிஷின் ஊசியும் நமக்கு தேவைப்படும், வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஊசி உடஞ்சிட்டு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து ஊசி வந்து ஸ்டாக் இருக்கணும். ஸோ எப்போவுமே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இப்போ வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இதோட நமக்கு வந்து இந்த பேசிக் டூல்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து முடியுது. மிஷின் ஹேண்ட்லிங் கிளாஸ் வந்து அடுத்ததில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கன்னு ஆசைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.